60 ஆண்டு காலம் நம்மை மண்ணிலே வீழ்த்தி இருக்கிறது. இந்த வீழ்ச்சியில் மு.க. ஸ்டாலினுடைய அரசு ஒரு நல்ல இளைஞனை தான் சாதியாக பிளவுபட்டு தமிழனை பிளவுபடுத்தி விட்ட வரலாறு உண்டு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு செம்மணியிலே இலங்கை வேறு நாடு என்று நினைத்துக் கொண்டிருக்கான். அப்படி பிரிச்சுட்டான். திராவிட கட்சிகள் இலங்கை வேறு, இலங்கை வாழ்கிறோமா சுதந்திரமாக வாழ்கிறோமா என்பதே தெரியாமலேயே கல்விகளிலே பள்ளிக்கூடங்களிலே அந்த பாடங்களை நம் முன்னோர்களுடைய வரலாற்று பாடங்களை இந்த தமிழ்மனுடைய பெருமைகளை தமிழனும் எவ்வளவு ஆண்ட பெருமைக்குரிய இந்த மண் என்பதை சொல்லிக் கொடுக்காமலே திராவிடம் மறைத்து 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 நம்மளை அடிமையாக்கி கொண்டிருக்கிறது என்ற உண்மையை இந்த உலகுக்கு சொல்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட கண்டனைக்கு உத்தரவிடு உத்தரவிடு நீதி வழங்கு நீதி வழங்கு செம்மணியில் தமிழராய் ஒன்றிணைவோம் தமிழர் உரிமையை ஒன்றெடுப்போம் உத்தரவிடு உத்தரவிடு குரல் எழுப்பு குரல் எழுப்பு குரல் எழுப்பு. திரிவடுகர் சாதியைச் சேர்ந்த திராவிடர் ஆந்திராவில் இருந்து இங்கு வந்த குடும்பம் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதற்கு கைகூலியாக அதற்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு எல்லா இடத்திலும் போராட்டங்கள் நடக்கிறது. இது போன்ற போராட்டங்களை நடத்துவதற்காக தமிழன் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறான் கண்டனத்தையாவது தெரிவித்தால் தான் உணர்வுள்ள மக்கள் ஒன்றோடு ஒன்று இந்த அரசுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பு என்பதற்காகத்தான் இவ்வளவு வேறு இயக்கங்களும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து ஆங்காங்கு இந்த கண்டன போவதற்காக எந்த தேர்தலிலும் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் தமிழன் என்றாவது ஒரு நாள் திருந்துவான். தமிழன் என்ற உணர்வை அவனுக்குள் புகுத்திக் கொள்வான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.